இவங்களுக்கு ரெண்டு விஷயம். ஒரு பொம்பளை எப்படி இப்படி பேசலாம், இதுதான் இவங்க பெண்ணியம். அடுத்தது என்னன்னா, ஒரு பிராமண பாப்பாத்தி எப்படி இப்படி பேசலாம். இவங்க போஸ்ட்லேயே பாருங்க, மாமிக்கு எப்படி இவ்வளவு திமிரு, மாமி எப்படி இப்படி போடலாம். ஆபாச நடிகை கஸ்தூரி தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டத்துல போய் எத்தனை கோவில்கள்ல எத்தனை தெருக்குள்ள நுழையிறதுக்கு பெரியார் போராட்டம் பண்ணாரு, திமுக எத்தனை போராட்டம் முன்னெடுத்துச்சு சொல்லுங்க. கோவில்களுக்குள்ள ஆலய நுழைவு போராட்டம் எத்தனை திமுக முன்னெடுத்துச்சு, திக எத்தனை பேரை கூட்டிட்டு போனாங்க உள்ள. கருணாநிதி அவர்கள் வந்து புத்தகம் எழுதினார்ல, மதத்தில் புரட்சி செய்த மகான், யாரை பத்தி எழுதினாரு? ஸ்ரீமத் ராமானுஜரை பத்தி தானே எழுதினாரு, பெரியாரை பத்தி எழுதினாரா? மதத்துல புரட்சி பண்ணாருன்னு. வைக்கம் வந்து தமிழ்நாடு கிடையாது, வைக்கம் வந்து அங்க நாராயணகுரு அவர்கள் முன்னெடுத்தது, அதுக்கு காங்கிரஸ் பண்ணாங்க. இவர் அங்க போய் இருந்தது எத்தனை நாள்? வெறும் 3 நாள் இருந்துட்டு வந்துட்டாரு. ஏன் இங்க இருந்து இவர் வெளி மாநிலத்துலதான் போய் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரா? அவன் டாக்டரா இருந்தா அவன் பையன் டாக்டரா இருக்கணும், அவங்க செருப்பு தைக்கிறான் நீ செருப்பு தைக்கணும், அந்த மாதிரி வேணாம். அப்ப எங்களுக்கும் இதுல விருப்பம் இருக்கு, நாங்களும் கடவுளை பக்கத்துல இருந்து பார்க்கணும், பூஜை பண்ணணும் நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? இது வந்து முற்று முழுக்க வந்து ஒரு விதண்டாவாதமான பேச்சு. கஸ்தூரி அவர்கள் தலைமறைவாக இருந்த கஸ்தூரி அவர்கள் அவர் வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டாருன்னு. உன் வீட்லயே உட்காந்தா அது பேர் தலைமறைவா? யார் வீட்லயே போய் உட்காந்துருக்காங்க இல்ல எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னா தலைமறைவுங்களாம். கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் எடுத்து இந்த மாதிரி காவல்துறை வந்து அப்படியே தெரிச்சு ஓடி போய் தனிப்படை போட்டு கைது பண்றாங்களா? இல்லைங்க, ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் தியாகி அப்படின்னு சொல்ல, அப்ப தியாகியோட தம்பி எப்படி அவங்க இது பண்ணுவாங்க? அவருக்கு என்னமோ டெய்லி பெண்களை வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க நிர்மலாதான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எவ்வளவு அவதூறுல பரப்பினாரு. கடைசியில கோர்ட்ல என்ன தீர்ப்பாச்சு, என்ன வந்துச்சு? இவர் பக்கத்திலே இருந்து பார்த்த மாதிரி சொன்னாரு, என்ன நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், என்கிட்ட ரெக்கார்டு இருக்குன்னு. வாயை திறந்தாலே பொய்யை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனா இவங்க பேர் வச்சிருக்காங்க பாருங்க, நல்ல கண்ணன் பேர் எடுத்து நொல்ல கண்ணனுக்கு வச்சானான்ற மாதிரி நக்கீரன்னு பேர் வச்சிருக்காங்க. தாமரை நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி சுமதி மேகவர்ணம் அவர்கள். வணக்கம். வணக்கம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னோட எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. அதாவது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்றத தமிழக அரசு நடத்தி காட்டியிருக்கு அப்படின்ட்டு நியூஸ் கார்டை வந்து சன் டிவி போட்டிருந்தது. அதற்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கோவில் இருக்கும் தெருவுக்குள் நுழையாதே என்றார்கள், நுழைந்தோம். கோவிலுக்குள் நுழையாதே என்ன தடுத்தார்கள், நுழைந்தோம். கருவறைக்குள் நுழைய தகுதி உண்டா என ஒதுக்கினார்கள், நுழைவோம் என்று அனைத்து சாதியினரும் அர்ச்சராக சட்டம் இயற்றினோம். பயிற்சி பள்ளிகள் துவங்கினோம். பயிற்சி முடித்த பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிடம் மகிழ்கிறது. இவர்களை தடுக்க ஏற்படுத்தப்படும் அனைத்து தடைகளையும் உடைப்போம், சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இதற்கு பல தரப்பிலும் எதிர்ப்பு வருது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல நீங்க தான் சொல்லிக்கிறீங்க இது ஒரு மதச்சார்பற்ற அரசு அப்படிங்கிறீங்க. மதச்சார்பற்ற அரசுல கோவிலுக்குள்ள என்ன வேலை? நீங்க கோவில்ல என்ன பண்ணணும்? திரும்ப நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அறநிலையத்துறையோட வேலை என்ன? அங்க கணக்கு வழக்க பாக்குறது மட்டும்தான். கோவிலோட ஆகம விதியில இவங்க எந்த காலத்திலையும் தலையிடக்கூடாது அப்படின்றது. அப்ப கோவில் கருவறைக்குள்ள யாரு போலாம் அப்படிங்கிறத அந்த கோவிலோட ஆகமம் தான் முடிவு பண்ணும். இந்த கோவிலுக்குன்னு ஒரு ஆகமம் இருக்கும், கோவிலுக்குன்னு ஒரு நியமனம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பரம்பரை வம்சாவளி இருக்கும், அவங்க தான் இருப்பாங்க. இன்னொன்னு இவங்க சொல்ற இந்த ராங் ப்ரொபகண்டா பாருங்க, திரும்ப இந்த ஸ்டாலின் அவர்களோட இந்த திமுகவோட ஆட்சி என்னன்னா ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது தான் வேலை. வேற எவனாவது ஒரு புரட்சி பண்ணி போராட்டம் பண்ணி இது பண்ணா அதை தூக்கி ஸ்டிக்கர்னு ஒட்டிக்கிறது. இவங்க சொல்றாங்க கோவில் இருக்கிற தெருக்கோளுக்குள்ள போவேனா நீங்க, நாங்க நுழைஞ்சோன்னு. இவங்க எத்தனை போராட்டம் அது மாதிரி இதுல முன்னெடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுல. தமிழ்நாடு கிடையாது, வைக்கம் வந்து அங்க நாராயணகுரு அவர்கள் முன்னெடுத்தது, அதுக்கு காங்கிரஸ் பண்ணாங்க. இவர் அங்க போய் இருந்தது எத்தனை நாள்? வெறும் 3 நாள் இருந்துட்டு வந்துட்டாரு. ஏன் இங்க இருந்து இவர் வெளி மாநிலத்துலதான் போய் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரா? தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டத்துல போய் எத்தனை கோவில்கள்ல எத்தனை தெருக்குள்ள நுழையிறதுக்கு பெரியார் போராட்டம் பண்ணாரு, திமுக எத்தனை போராட்டம் முன்னெடுத்துச்சு சொல்லுங்க. கோவில்களுக்குள்ள ஆலய நுழைவு போராட்டம் எத்தனை திமுக முன்னெடுத்துச்சு, திக எத்தனை பேரை கூட்டிட்டு போனாங்க உள்ள சொல்லுங்க. மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல வைத்தியநாத ஐயரும் அவர் கூட துணையா வந்து முத்துராமலிங்க தேவர் போனாங்க. 1927லயே திருவானைக்காவல் ஐலாண்டேஸ்வரர் கோயிலையும் மாயவரம் கோயிலையும் வந்து கியாபை விஸ்வநாதன் பிள்ளை அவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களோட வந்து கோவில் நிலைய போராட்டம் பண்ணாரு. இன்னைக்கு அவங்கள பத்தி எல்லாம் வெளியில வருதா? நீங்க எல்லாத்துக்கும் நாங்க தான் பண்ணேன்னு இந்த ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிக்கிறதுக்கு எதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு பொழப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன, அதாவது நான் பெத்த பிள்ளைக்கு தாங்க என் புள்ளன்னு நான் சொல்லிக்கலாம், ஊராம் பெத்த பிள்ளைனா என் புள்ளன்னு சொல்லிக்கிட்டா என்னங்க அர்த்தம்? என்ன அநியாயமா இருக்குது? எப்படி நீங்க எல்லாமே வந்து யாரோ சமூக சீர்திருத்தவாதிகள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கிறாங்க, ஆனா எப்படிங்க எல்லா ஸ்டிக்கரையும் நீங்களே எடுத்து ஒட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க? நீ எதுவுமே பண்ண கிடையாது, அதை விடுங்க. அடுத்த விஷயம், கோவில் கருவறைக்குள்ள நுழையிறது அனைத்து ஜாதியரும் அச்சரகலாம். நாங்க இதை திரும்ப நானும் நிறைய இன்டர்வியூல சொல்றேன்.
எல்லா ஜாதியிலும் அர்ச்சகர்கள் இருக்காங்க. இதை நீங்க ஒண்ணு புதுசா இங்க கொண்டு வரல. ஆனா அவங்களுக்கும் ஒரு தடை இருக்குல்ல, இந்த கோவிலுக்குள்ள போன இந்த கோவிலுக்கு இப்ப சில கோவில்களுக்கு பிள்ளைமார்கள் வந்து முதலியார்கள் பிள்ளைமார்கள் வந்து பொறுப்பாப்பாங்க. இப்ப நான் வந்து பிள்ளைமார்கள் நான் போய் கருவறைக்குள்ள நுழைஞ்சிட முடியுமா? முடியாது. பிராமணர்கள் கருவறைக்குள்ள இருக்காங்கிறீங்க, எல்லா பிராமணர்களும் கருவறைக்குள்ள நுழைஞ்சிட முடியுமா? எல்லாரும் வெளியே தான் நிக்கிறாங்க. அந்த கோவிலுக்குன்னு யார் இருக்காங்களோ அவங்க தானே போக முடியும். அதே போல நீங்க மடாதிபதியா இருந்தாலும் சரி, ஜீயராக இருந்தாலும் சரி, இங்க சங்கர மரத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள நீங்க போக முடியாதுங்க. அந்த கோவிலுக்குன்னு யார் இருக்காங்களோ நியமனப்படி அவங்க தான் பண்ண முடியும். அப்ப அந்த கோவிலை கட்டினாங்க பாருங்க. இப்ப நான் வந்து ஒரு இடத்த கட்டுறேன்னா அங்க என்ன படி நடக்கணுங்கிறத நான் தானே முடிவு பண்ணுவோம். அப்ப இந்த கோவிலை கட்டினது மன்னர்கள். அப்ப அந்த மன்னர்கள் வந்து முடிவு பண்ணிருக்கிறாங்க. அந்த மன்னர்கள் கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள போனாங்களா? நீங்க எங்கேயாவது குறிப்பு பார்த்திருக்கீங்களா? நான் அவங்க வந்து ராஜராஜ சோழன் வந்து மிகப்பெரிய கட்டிட்டு நானே உள்ள போய் எனக்கு அர்ச்சனை பண்ணிக்குவேன் அப்படின்னு பண்ணாரா? கோவிலை கட்டின மன்னருக்கு இருந்த பவரை விட யாருக்காவது இருந்திருக்கா? சகல வல்லமையும் படிச்சவங்க அவங்க. எதற்காக அவங்க வந்து இது பண்ணிருக்காங்கன்னா அப்ப அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. இங்க தமிழகம் வந்து என்னைக்குமே வந்து நம்ம தமிழ் மக்களோட பாரம்பரியத்தை நீங்க வந்து கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுகாதாரத்துல விழிப்புணர்வோட இருப்பாங்க. எப்படி வந்து கோவில் கருவறை அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு சின்ன பிளேஸ், அதுக்குள்ள எல்லாரும் போயிட்டு வரோம் அப்படிங்கிறப்ப வந்து அதுல வந்து அந்த தொற்று நோய்க்கான இது அதிகம். இன்னொன்று அது வந்து ஒரு புனிதமான இடம். அந்த புனிதமான இடத்துல எல்லாரும் போறதுன்னா எல்லாருக்கும் அதுக்கு உணவு கட்டுப்பாடு இருக்கு, அவங்களுக்குன்னு எப்படி வாழ்வியல் முறை இருக்கு, என்னென்ன ஆச்சாரங்கள் இருக்கு, ஒரு நாளைக்கு இத்தனை தடவை குளிக்கணும்ன்றது இருக்கு. அப்போ அதை எல்லாரையும் உள்ள விட்டு நீங்க எல்லாமே பண்ண முடியும். அதான் நாங்க சொல்றோம், நாங்க அதுக்கான கோர்ஸ் வச்சு கத்து கொடுக்கிறோம். அது மாதிரி நாங்க என்ன சொல்றோம், இந்த மதத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை சீர்திருத்தம் பண்றதுக்கு எங்க மதத்துல பெரியவங்க இருக்காங்க. எங்க ஆதீனங்களோ இப்ப எங்க இதுல இருக்க ஜீயர்களோ இப்ப எங்க இதுல இருக்கிறவங்களோ வந்து சொன்னா நாங்க அதை ஏத்துக்கிறோம். அரசுக்கு இங்க என்ன வேலைன்னு நாங்க கேக்குறோம். இப்ப அப்படி எடுத்துக்கிட்ட சூரியனார் கோவிலுடைய ஆதீனம் வந்து திருமணம் செஞ்சுட்டு போயிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய அந்த ஆதீன மடத்தை வந்து சேகர் பாபு அதாவது அறநிலைத்துறைக்கு நான் இது பண்ண அறநிலைத்துறைக்கு கொடுக்கலாங்க. அறநிலைத்துறை கணக்கு வழக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வேற ஏதாவது ஒரு ஆதீனத்துக்கு வந்துரும். ஒன்னே இவங்க தருமபுரி ஆதீனத்துக்கோ இல்ல திருவாவூர் ஆதீனமோ அடுத்த லெவல்ல இருக்கவங்க தான் கொடுப்பாங்க. அறநிலைத்துறை அதை வச்சுக்க முடியாது. சேகர் பாபு அவர்கள் என்னிடம் வந்து இந்த பொறுப்பு அதாவது அறநிலைத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டது. தற்காலிகமா அவங்க வாங்கி அவங்க கொடுத்துருவாங்க, அவங்க வச்சுக்க முடியாதுங்க. அவங்க வாங்கி அடுத்த யார் ஆதீனம் இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. அதுதான் முறை, அப்படிதான் பண்ண முடியும். அப்ப நீங்க இங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அறநிலைத்துறை அப்படின்னு வந்து வச்சாலே இங்க தமிழ்நாட்டுல இருக்க ஒட்டுமொத்த கோவிலுக்கும் நான் தான் இங்க எல்லாம் டானு, நான் சொல்ற மாதிரிதான் நடக்கும் அப்படின்னா ஆன்மீக தளத்துக்குள்ள உங்களுக்கு வேலையே கிடையாது. நீங்க என்ன சட்டம் ஏற்றுனீங்க, என்ன சட்டம் ஏற்றுனீங்க? இன்னொன்னு அந்த கோவிலுக்குள்ள ஏதாவது வரணும்னா 12 வருஷம் பாடம் இருக்கு, படிக்கணும். நீங்க அந்த கோர்ஸ் நீங்க எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? நீங்க ஒண்ணு சிவ கோவில்கள் அப்படின்னா அந்த சிவ ஆகமப்படி இருக்கிற ஆதீனங்கள்கிட்ட கொடுக்கணும். இது என்னன்னு வைணவ கோவில்கள்னா அந்த வைணவ சம்பிரதாயத்துல இருக்கிறவங்க அவங்க கிட்ட கொடுக்கணும். நீங்க அதை விட்டுட்டு நீங்க என்ன அந்த பயிற்சி வகுப்பு போறோம்னா அது எத்தனை மாசம் கோர்ஸ்? அது எப்படி? அது என்ன 1 வருஷமோ 2 வருஷமா இல்ல எத்தனை மாசம் அது கூட தெரியல. அதை பண்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸுங்க இருக்கு? கோயிலுக்குள்ள இப்ப இன்னைக்கு நீங்க மதம் சம்பந்தப்பட்டது அப்படின்னா நீங்க இப்ப பள்ளிவாசல்களுக்குள்ள பெண்கள் போக முடியுமா? போக முடியாது. அவங்களுக்குன்னு தனியா ஒரு பகுதி இருக்கும், அதுக்குள்ளதான் போக முடியும். சரியா? அதே போல சர்ச்சில் வந்து எல்லா வந்து பெண்கள் வந்து ஃபாதர் வந்து பாதிரியாருன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி போக முடியுமா? அதுக்கு படிக்கிறாங்களே, இப்போ சிஸ்டர் ஆகணும் அப்படின்னா படிச்சுட்டு போவாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க ஏன் இந்த உங்க மத சீர்திருத்த வர்த்தத்தை இங்கதான் பண்ணிட்டு இருப்பீங்களா? மித்த மருந்துகளுக்கு உங்களால வாயை முதல்ல திறக்க முடியுமா? இல்ல இப்ப இஸ்லாமத்துல வந்து பெண்கள் நுழையக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது அங்க வந்து பிரேயர் பண்ணதா போறோம். சோ ஆண்கள் பெண்கள்னு அவங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு கோவிலுக்கு எதுக்குங்க போறோம்? பிரேயர் பண்ண தானே போறோம். கோயில்ல போய் நாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ண போறோம்? இல்ல ஆண்களும் பெண்களும் அப்படின்ற இரு பாலினம் இருக்கும்போது அப்ப சபரிமலைக்கு நாங்க அது மாதிரி ஒரு வேலிட் ரீசன் சொன்னப்போ நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? எல்லா அதாவது பெண்கள் மட்டுமே போகக்கூடிய ஆண்கள் வர முடியாத கோயில்கள்லாம் இருக்குன்னு கூட நாங்க சொன்னோம். அப்ப கூட நாங்க என்ன சொல்றோம்னா இங்க உங்களோட சட்டம் இந்த உங்களோட ரூல் இதெல்லாம் வந்து எங்களோட நம்பிக்கைகளோட எங்கேயுமே வரக்கூடாது. இங்க மத நம்பிக்கைகள் அப்படின்னு வரப்போ எங்க முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை நாங்க செய்யறோம். நாங்க we are highly satisfied. நீங்க அதுக்குள்ள வந்துகிட்டு இது சரி இது தப்பு இது ஏன் இப்படி இதுல என்ன லாஜிக் அதை கேட்க இங்க அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அது கஸ்டம்ங்கிற இதுல அதாவது இவ்வளவு நாள் நடைபெற்றது அப்படின்னு ஒரு கஸ்டம்ல இது பண்ணிட்டாங்க. நாங்க இருக்கிறது வந்து அதிகாரத்தனம் தான் அப்படின்னு. அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. நீங்க திரும்ப பிடிச்சுக்கோ. கோவிலுக்குன்னு நியமனம் இருக்குங்க. கோர்ட்டே இதை சொல்லுதா இல்லையா? கோவில் ஆகமத்துல தலையிடக்கூடாதுங்க நீங்க. ஏன்னா கோவிலை கட்டினவங்க அங்க குறிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க கல்லுல. பிற்காலத்துல இப்படி எல்லாம் வந்து நம்ம கோயில வந்து நாசம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அந்த மன்னர்கள்லாம் வந்து எதையோ ஒண்ணு எழுதி வச்சா கூட சோடி எல்லாம் கூட அழிச்சு விடுவாங்கன்னு கல்லுல செதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க எங்களோட முன்னோர்கள் எல்லாருமே. இப்படிதான் இந்த கோவிலுக்கு எல்லாம் பண்ணணும், இப்படிதான் எல்லாமே செய்யணும், இந்த குடும்பத்துக்கு தான் பாத்தியதே இருக்கு, இந்த குடும்பம் தான் அதை செய்யணும்ன்றத அவங்க வந்து செஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம். இப்ப முன்னாடி கணவன் இழந்து போகும்போது சதி அப்படின்றதுல மனைவி வந்து தங்களோட உயிரை வந்து அந்த தீல இறங்கிடுவாங்க. சோ அது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் நம்ம அதை ஃபாலோ பண்ணா சரியாக இருக்காது. சரி பண்ணிட்டாங்களே இன்னைக்கு அதே மாதிரி இதையும் மாத்த ஆசைப்படுறாங்க. அதுதான் சொல்றோம். இப்ப எங்க மதத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, எங்க கோயில்ல வருது எங்களுக்கு. இப்ப நாங்க எத்தனை பேர் நாங்க கேட்கிறோம் சொல்லுங்க. ஏங்க நான் கருவறைக்குள்ள போவேன் நீங்க சொல்லுங்க.
எத்தனை பேர் நீங்க இன்னைக்கு மைக் எடுத்துட்டு வெளியே போங்க, அம்மா நீங்க இன்னைக்கு இந்த பக்கத்துல இருக்க வடபழனி கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க கருவறைக்குள்ள போகணுமா, நீங்க எத்தனை பேர் போய் கேளுங்க. ஏன்னா எங்களுக்குன்னு சில நம்பிக்கை இருக்குங்க. நீங்க வந்து சட்டம் போட்டுதான் சிலதை நடத்தணும்னு கிடையாது. எங்களுக்கான சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு இருக்கு. இப்ப அதே சபரிமலையில இருக்க கோயிலுக்கு போகணும் பெண்கள் தான் கேட்டாங்க, எங்களையும் ஏன் உள்ள விடல, கேட்க கிடையாது. இரண்டு பெண்கள் வந்து எப்படி சேர்ந்த இந்த மாதிரியான சித்தாந்தத்துல இருக்கவங்க தான் கேட்டாங்க. நீங்க அதே சபரிமலையில வந்து கோவிலுக்குள்ள போவேணும்னு சொல்லி எத்தனை பெண்கள் போராட்டம் பண்ணி நின்னாங்க. எங்களோட கோயிலோட புனிதத்தை கெடுக்காதீங்க. ஏன்னா நீங்க சபரிமலை விரதம் இருக்கிறது வீட்டுல ஆம்பளையா இருக்கலாம், கூட இருந்து முழுக்க அந்த விரதத்தை நியமனிச்சே பண்றது பெண்கள் தான். இப்ப எங்க வீட்டுல எல்லாம் எங்க அண்ணனுங்களும் சரி எங்க அப்பாவும் சரி 18 வருஷத்துக்கு மேல போயிருக்காங்க. அப்ப அந்த ஐயப்ப விரதம் அப்படிங்கிறது வந்து முழுக்க நாங்க இங்க விரதம் இருப்போம், மலைக்கு தான் போக மாட்டோம். அதே போல எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட பீரியட் வந்துருச்சு அப்படின்னா முழுக்க பெண்களை போக சொல்றது கிடையாது. அந்த அந்த புபேட்டி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பீரியட் ஒரு 10 வயசு அந்த டைம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் நம்ம போகலாம். அப்ப நீங்க போய்க்க வேண்டியதானங்க, மெனோபாஸ் ஆயிட்டா போக வேண்டியதானே. இப்ப எங்களுக்கு அது சம்பந்தம் இப்ப நாங்க ஆசையா இருக்கோம். இப்ப எனக்குலாம் வந்து மெனோபாஸ் ஆயிட்டா நான் கண்டிப்பா சபரிமலைக்கு போவேன் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. ஏன்னா எங்க குடும்பத்துல வந்து 18 வருஷம் 20 வருஷம் தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க ஐயப்ப மலைக்கு. இப்பவும் என்னோட பையன் போயிட்டு இருக்கான், எங்க வீட்டுக்காரர் போயிட்டு இருக்காரு. அப்போ நாங்க நம்பிக்கை உள்ளவங்க, நாங்க வருத்தப்படுங்க. நாங்க கேட்டோம் அவங்க கிட்ட வந்து, நீங்க உங்களுக்கு வந்து மக்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும், ஒரு பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணணும், வேணும்னே இவங்களோட மத உணர்வை வந்து புண்படுத்தணும் அப்படின்னு நீங்க செய்யறப்போ அப்ப அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கோவிலுக்கு போறவன் சாமி இருக்குன்னு இருக்கிறவன் கேட்கணும் உங்ககிட்ட, எப்பா என்ன ஏன் கருவறைக்குள்ள விட மாட்டேங்கிறேன். எங்க முன்னோர்கள் சொன்னா அதுல நிச்சயமா ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி நான் கருவறைக்கு வெளியில இருந்தே நான் சாமியை கொண்டுட்டு வரேன். அதுக்குள்ள போகணும்னா அதுக்கான சில முதல் நான் ஃபாலோ பண்ணணும். ஏன் நான் வந்து எல்லா பக்கமும் அலைவேன், எல்லா பக்கமும் போவேன், நான் அப்படியே போய் கருவறைக்குள்ள எப்படி நுழைய முடியும்? அது எப்படி சாத்தியம்? அப்ப அந்த கருவறைக்குள்ளைக்கு அதுக்குன்னு ஒரு புனிதத்தன்மை இருக்கு. அதுக்கு சில என்னென்ன ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் அதுக்குள்ள போக முடியும். அதை ஒத்துக்கிட்டு நாங்க வெளியே நிக்கிறோம். நீங்க ஏன் திரும்ப அதை கூப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க? அப்படி எங்களுக்கு தேவைப்படுதுன்னா நாங்க எங்க மதத்துல வந்து நாங்க இது பண்ணிக்கிறோம். எங்க மத பெரியவர்கள் இருக்காங்களோ அவங்க கிட்ட சொன்னா அது நடக்க போகுது. நீ இவர் கருணாநிதி அவர்கள் வந்து புத்தகம் எழுதினார்ல, மதத்தில் புரட்சி செய்த மகான், யாரை பத்தி எழுதினாரு? ஸ்ரீமத் ராமானுஜரை பத்தி தானே எழுதினாரு. பெரியாரை பத்தி எழுதினாரா மதத்துல புரட்சி பண்ணாருன்னு? எங்க மதத்துக்கு என்ன புரட்சி? காலங்காலத்துக்கு எங்களோட மதத்துல தோணுவாங்க, அவங்க சரி பண்ணிட்டு போவாங்க. நீங்க எந்த மதத்தையும் கூட பாருங்க, இந்து மதத்துல மட்டும்தான் காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை சீர்திருத்தம் பண்ணிக்கிட்டே வர மதம். எது இந்த காலத்துக்கு சரியா அது பிராக்டிக்கலா அவங்க வந்து அதுக்காக நீங்க வந்து எங்களுக்கு என்ன தாத்பரியமோ என்ன நாங்க எதை பண்ணுமோ அதுல நீங்க வந்து கை வச்சா அது நான் ஒரு சட்டம் போட்டு மாத்துவேன்னா சட்டத்துக்கு இங்க என்ன வேலை? கோவில்கள்ல அரசுக்கு என்ன வேலை? அறநிலையத்துறைக்கு என்னங்க வேலை? உங்களுக்கு வேலை என்னங்க? அங்க கோவில்ல சிலை எத்தனை ஒழுங்கா இருக்குதா? காணா போன சிலையை கண்டுபிடிச்சிங்களா? நீங்க திருடு போன சிலை எல்லாம் எங்க இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டீங்களா? எத்தனை சிலை போயிருக்குன்ற முதல்ல டேட்டா கொடுத்துருக்கீங்களா? நிலம் கோவில் நிலம் எத்தனை ஏக்கர் இருந்தது? லட்சக்கணக்கான ஏக்கர் குறையுதுன்னு சொல்றாரு ஒரு பொன்மாணிக்க விலையா, அதுக்கு டேட்டா ஒழுங்கா கொடுத்தீங்களா? இல்ல நீங்க வந்து நாங்க தான் வந்து கோவில் நிலத்தெல்லாம் மீட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டீங்க. அந்த புத்தகத்துல இருக்கிறனால எத்தனை வருஷமா கொடுக்காம இருந்தான்? அவன் மேல என்ன சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இல்லன்னா இத்தனை வருஷம் அவன் மேல என்ன ஃபைன் போட்டிருக்கீங்க? அவன் யாரு பேக்ரவுண்ட், எந்த கட்சிக்காரன் சொல்லுங்க, சொல்ல முடியுமா உங்களால? பல இடங்களும் வந்து ஸ்கூல் காலேஜோட இதுல இருக்கு. சோ அதெல்லாம் வந்து ஸ்கூல் காலேஜஸ் இருக்குன்னா கோவிலுக்கான ரெவென்யூ பிளேஸ் தானங்க, அது ரெண்டு கரெக்டா கொடுத்துடணுங்க. கோவிலுக்கு அதுல இருந்து ஒரு வருமானம் வரணும் தானே அந்த காலத்துல அதுக்கு எழுதி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க அப்படி மக்களை பாதிக்குதுன்னா அதுக்கான ரெண்டு கரெக்டா வரணும்ல. நீங்க அதுலயும்ல நீங்க வந்து இது பண்றீங்க, வருஷ கணக்குல வாடகை கொடுக்காம அந்த கோவில்ல விளக்கு கூட எரியாம. இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க அனைவரும் அர்ச்சகர்களான்னு போடுறீங்கல்ல, இப்ப ஏற்கனவே அர்ச்சகர் இருக்காங்கல்ல அந்த கோவில்களுக்கு போடுறீங்களா? இல்ல எத்தனையோ கோவில்கள் அர்ச்சகர்களே இல்லாம இருக்காங்க அந்த கோவில்ல போடுறீங்களா? அந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்களா? இப்ப நீங்க சொன்னீங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நாங்க வந்து கேட்கல, எங்களுக்கு கேட்காது எதுக்கு இந்த அறநிலையத்துறை கொடுக்குது அப்படின்னு. அப்ப இந்த கிளாஸ் படிக்க வராங்க இல்லையா, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்காக அவங்க வந்து உள்ள போனோன்ற தேவை இருக்கிறவங்க தானே வராங்க. அவங்க அங்க ஹிந்து நம்பிக்கையும் மத நம்பிக்கை இருக்கவங்க தானே போறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த ஆப்ஷனை நீங்க ப்ரொவிஷன் கொடுக்க கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். இந்த ப்ரொவிஷனை நீங்க அப்படி பண்றதா இருந்தா நீங்க அந்தந்த சைவ சம்பிரதாயத்துல இருக்கிற ஆதீனங்களுக்கு கொடுக்கணும். நீங்க எப்படிங்க கோர்ஸ் செலவு இது பண்ணுவீங்க? இங்க வந்து பழைய காலமாகவே இருந்தது, அவன் டாக்டரா இருந்தா அவன் பையன் டாக்டரா இருக்கணும், அவங்க செருப்பு தைக்கிறான் நீ செருப்பு தைக்கணும், அந்த மாதிரி வேணாம். அப்ப எங்களுக்கும் இதுல விருப்பம் இருக்கு, நாங்களும் கடவுளை பக்கத்துல இருந்து பார்க்கணும், பூஜை பண்ணணும் நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? இது வந்து முற்று முழுக்க வந்து ஒரு விதண்டாவாதமான பேச்சு. நாங்க என்ன சொல்றோம், அந்த மாதிரியான ஒரு தேவை இருக்கு எங்க இந்து மக்கள் கிட்ட ஒரு இது இருக்குன்னா அதுக்கு எங்க மதத்துல இருக்கணும் திரும்ப திரும்ப நாங்க அதான் சொல்றோம். இப்ப நீங்க வந்து இப்ப திமுக கட்சியில யார் தலைவரா இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்ல முடியுமா? நீங்க உங்க பையனை திருப்பி துணை முதல்வராக கொண்டு வந்தீங்கல்ல, அப்ப நாங்க கேட்போம்ல, ஏன் திமுக வேற யாருமே தகுதியானவங்க இல்லையா? ஏன் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க இல்லையா? ஏன் ஒரு பெண் இல்லையா? அப்ப நீங்க என்ன பெண்ணையும் பேசுறீங்க? அப்ப நீங்க என்ன சமூக நீதி பேசுறீங்க? நாங்க கேட்க முடியுமா? உங்க கட்சி நீங்க உங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, நீங்க போடுறீங்க.
எங்க மதங்க, எங்களோட கோவில்கள், இதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நாங்க பாத்துப்போம். நீங்க அதுல வந்து என்ன சட்டம் போடுறது என்ன வேலை உங்களுக்கு? அதுல நீங்க எப்படி வந்து சிலபஸ் கோர்ஸ் என்ன பண்ணலான்றது நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னு என்ன தெரியும் உங்களுக்கு? இப்போ அவங்க உள்ள போடுற அந்த அறநிலையத்துறை சேகர் பாபு அவர்களை எடுத்துக்கிட்டா யாருமே வந்து வேற்று மதத்தினர் கிடையாது, அவங்களும் ஹிந்துக்கள் தானே. சோ அவங்களுக்கு இது பண்ணா நல்லா இருக்கும். ஏங்க நாங்க திரும்ப திரும்ப சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எங்க கோயில்களுக்குன்னு சில நியமனங்கள் இருக்குங்க, ஆகமம் இருக்கு. இந்த கோவிலை கட்டினது இப்ப புதுசா வந்துச்ச கோயில் எல்லாம் இருக்குல்ல, இப்ப இந்த ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ 50 வருஷமோ கட்டின கோயில் எல்லாம் இருக்குல்ல, அதுல யார் வேணா நீங்க கொண்டு போய் அதுல போடுங்க, யார் கேட்க போறா? இது மன்னர்கள் கட்டினா ஒரு 1000 கால வருஷத்துக்கு மேல பழமையா இருக்கிற கோவில்களுக்குன்னு ஆகம விதிகள் இருக்குங்க. அதுல ஏகப்பட்ட ஆகமம் இருக்கு. அது என்னன்றது டீப்பா படிச்சா கூட இங்க நிறைய பேருக்கு புரியாது. முதல்ல அறநிலையத்துறையில் இருக்கவங்களுக்கே புரியுமான்னு தெரியாது. நீங்க அதுக்குள்ள போய் ஏன் தலையிட்டு இருக்கீங்கன்னா நாங்க கேட்கிறோம். ஆல்ரெடி எங்க கோவில்கள்ல அனைத்து ஜாதியை சார்ந்தவங்களும் அர்ச்சகர்களா இருக்காங்கன்றதா நாங்க சொல்றோம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப மாயனூர் கோவில்ல இது இருக்கு பாருங்க, பங்காளம்மன் கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து ஒரு பட்டியலின சகோதரர் தான் வந்து அர்ச்சகரா இருப்பாரு. நீங்க இப்ப நான் அனைத்து ஜாதியும் அர்ச்சகரான்னு சொல்லிட்டு ஒரு பிசில இருக்கிறவங்க கொண்டு போய் அர்ச்சகரா நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க ஒரு பட்டியலின சகோதரர் வந்து நீங்க வந்து இது பண்றீங்களா இல்லையா? அப்ப என்ன உங்களோட ஸ்டாண்டு? நாங்க ஏற்கனவே பட்டியலினத்துல சேர்ந்த ஒருத்தரை வந்து அர்ச்சகரா நாங்க வச்சிருக்கோம். அங்க நாங்க உள்ள பெற முடியாது, அங்க அங்காளம்மன் கோயிலுக்குள்ள நாங்க உள்ள பெற முடியாது, அவர் அங்க இருக்கிறாரு. அப்போ நீங்க நீங்க அங்க வந்து ஒரு வேறுபாடை உண்டாக்கிட்டீங்களா இல்லையா? நீங்க அங்க எங்க சமூக நீதி அங்க இருந்து வருது? இது ஒரு குழப்பத்தை தானே உண்டு பண்ணும். நாங்க என்ன சொல்றோம், விளக்கே ஏத்த முடியாத கோவில் எத்தனை இருக்கு? நீங்க இங்க இப்ப இந்த இந்து சமய அறநிலையத்துறை கீழே இருக்கிற கோயில் எல்லாம் கோடி கோடியா வருமானத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஒன்லி அறநிலையத்துறை என்ன பண்றீங்கன்னா, எந்தெந்த கோயில்ல உண்டியல்ல கலெக்ஷன் வருதோ அதை மட்டும் தானே எடுத்துக்கிறீங்க. கலெக்ஷன் வராத கோயில நீங்க அறநிலையத்துறை கையகப்படுத்தி பாத்திருக்கீங்களா? அப்போ எத்தனையோ 500 வருஷம் 1000 வருஷம் பழமையான கோயில்கள்லாம் விளக்கு ஏத்த கூட முடியாம உட்கார்ந்து இருக்கு கோயில்கள். நாங்க என்ன சொல்றோம், இந்த அர்ச்சகர்கள் இருக்காங்களா அவங்களை அங்க கொண்டு போடுங்க. அங்க கொண்டு போட்டு அங்க நீங்க இங்க இருந்து எடுக்கிற கோடி கோடியான காசு அங்க செலவு பண்ணுங்க. அப்படி நீங்க அப்படியாவது பண்ணுங்க. அதுக்கெல்லாம் நீங்க தயார் கிடையாது. உங்களுக்கு தேவை வருமானம் வர கோவில். வருமானம் வர கோயிலை டார்கெட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள நீங்க கொண்டாந்து அதாவது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு மதத்துல ஆழ்ந்து நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த மத நம்பிக்கைகளுக்கு எதிராக பேச மாட்டாங்க. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இப்ப இத்தனை பேர் வராங்க இது பண்றாங்கன்னா, இப்ப இவங்க எல்லாம் எந்த ஐடியாலஜி சேர்ந்தவங்களா இருப்பாங்க? இப்ப இவங்க வந்து பரம்பரையா அந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்காகவே தான் அவங்க குடும்பத்தோட செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம கோவில் எப்படி இருக்கும், இதுக்கு எப்படி பண்ணணும், தங்களோட வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணிச்சுக்கிற மாதிரி கத்து கொடுத்தா போதும் இல்லையா? சில விஷயங்கள் கத்துக்கிட்டு வராது, சிலது ரத்தத்துல வர்றது இருக்கு, சரிங்களா? அப்ப அப்படி அவங்க வந்து இல்ல, நிச்சயமா இது பிரிவினை கிடையாது. ஏன்னா அவங்களோட மூதாதையர்கள் அந்த இதுல வந்து அந்த கோவிலுக்காக தங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி அந்த கோவிலுக்காகவே இருந்திருக்கோங்க. நீங்க இன்னைக்கும் சொல்றீங்களா இந்த கோவிலுக்கு அர்ச்சகர்கள்னு, அவங்களுக்கு என்னங்க நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க? எத்தனை கோவில்ல இருக்கவங்களுக்கு 1500 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. இதெல்லாம் வச்சு நீங்க என்னங்க பண்ணுவீங்க? மாச சம்பளங்க. ஒரு நாளைக்கு 50 ரூபா 60 ரூபா சம்பளத்தை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை சரி பண்றதுக்கு உங்களால முடியல. கோவில்ல இருந்து கொள்ளையா வருமானம் வந்துட்டு இருக்கு, கொள்ளையடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்படி நாங்க என்ன கேட்கிறோம்னா, எங்களோட மத நம்பிக்கைகள்ல இங்க தலையிட இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. நாங்க திரும்ப சொல்றோம், சரியோ தப்பா நாங்க சரி பண்ணிக்குவோம். இப்ப நான் ஒரு டிகிரி படிக்கிறேன், இங்க ஒரு 10 காலேஜ் இருக்குன்னா எந்த காலேஜ் நான் செலக்ட் பண்ணணும், எங்க போய் நான் படிக்கணும்ன்றது எனக்கு ஒரு எய்ம் இருக்கும். அதே மாதிரி இதை எனக்கு வந்து என் சிவனை வந்து நான் வழிபடணும், நான் அந்த கோவில் இருக்க சிவன் நான் சின்ன வயசுல பாத்துட்டு வரேன், எனக்கு அவருக்கு அர்ப்பணிப்பா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு. ஆனா அதுக்குள்ள போனோம்னா இந்த ஆகமங்கள் தடுக்குது, இல்லைன்னா இந்த குடும்பம் தடுக்குது அப்படின்னு பிறப்பால் அவங்க தான் போக முடியும், நாங்க பிறக்கலன்றதுனால என்ன போக முடியலன்றது. அதாவது நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சிவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்க கருவறைக்கு பக்கத்துல வரைக்கும் போகலாம். எல்லாரும் பிடிச்சவங்க எல்லாரும் சிவனை கருவறைக்குள்ளேயே போய் கட்டி பிடிச்சிட்டு தான் நான் சாமி கும்பிடுவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி நம்மளோட ஐதீகம், நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கல. நம்மளோட வழிமுறை நம்ம இந்த இடத்தோட நின்று சாமியை கும்பிடணும் அப்படிங்கிறது தான். இது எல்லா இடத்துக்கும் நீங்க கோவிலை விட்டுருங்க. இன்னைக்கு நீங்க சொன்னீங்க ஒரு காலேஜுக்கு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. நீங்க காலேஜுக்கு வேலை போனாலும் உங்களோட ஸ்டாஃப் ரூம்ல தான் நீங்க போய் உட்கார முடியும். அதுக்கு வரவங்களா நான் இல்ல பிரின்சிபல் ரூம்ல தான் நான் போய் உட்காந்து வேலை பார்ப்பேன் அப்படி நீங்க சொல்ல முடியுமா? நான் பிரின்சிபலுக்காக தகுதி இருக்குன்னா நான் அந்த ரூம்ல போய் அப்ப அதுக்கான தகுதியை நீங்க வளர்த்துக்கணும். அது படிப்பால் தான் அது வரும். 12 வருஷம் படிப்பது. நீங்க இங்க என்ன கோர்ஸ் கொடுக்குறீங்க? அது எவ்வளவு அந்த கோர்ஸ் நீங்க கொடுக்குறீங்களா? அதே மாதிரி 12 வருஷம் நீங்க அந்த ஆகம விதிகளை கத்துக்கிறதுக்கு நீங்க அவங்களை அனுப்புறீங்களா? சொல்லுங்க. 12 வருஷம் ஒரு கோவில் கருவறைக்குள்ள மாசம் ஒரு 4000 5000 வருமானத்துக்காக 12 வருஷம் வாழ்க்கையை செலவு பண்ணி படிக்கிறதுக்கு இங்க எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? சொல்லுங்க. நீங்க இப்ப இதே அவங்க சொல்றாங்கல்ல, இந்த கோர்ஸை நீங்க இது பண்ணா இது வரைக்கும் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, இது எத்தனை பேர் போட்டிருக்காங்க நீங்க பாருங்க. ரொம்ப விரல் விட்டு நீர்லாங்க. இன்னொன்னு சொல்றாங்க பெண் அர்ச்சகர்கள். நாங்க இது ஒண்ணும் புதுசு கிடையாதுங்க. இங்க சிவனடியார்களே பெண் ஓதுவார்கள் எல்லாம் இருந்திருக்காங்க, பெண் அர்ச்சகர்களா இருந்திருக்கிறாங்க. நீங்க என்னத்தை நீங்க புதுசா செஞ்சிருக்கீங்க? இங்க நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், எங்களோட சம்பிரதாயம் இங்க இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சைவ சம்பிரதாயம் வைணவ சம்பிரதாயம் இருக்கு. இந்த சைவத்திலேயும் வைணவத்திலேயும் செய்யாத புரட்சியை என்னத்தை நீங்க செஞ்சிட்டீங்க? நாங்க இங்க சைவத்துல நீங்க எவ்வளவு விஷயங்கள் இங்க பட்டியலின மக்களுக்கான நீதியா சைவம் கொடுத்துருக்கு.
இங்க வந்து வைணவத்திலயா எத்தனை பட்டியலின மக்களை வந்து ஒரு இது போட்டு பூணூல் போட்டு வந்து வைணவராக்குனாரு ராமானுஜர் அவர்கள். ஆமா, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில RN ரவி அவர்களும் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாங்க, அது பூணூல் போடுற நிகழ்ச்சி, அவங்க பூணூல் போடுறாங்க, அதுக்கு அவரை இன்வைட் பண்ணிருக்காங்க, அவர் போயிருக்காரு. நீங்க ஏன் அப்புறம் நாங்க எல்லாத்துக்கும் சமூக நீதிங்கிறீங்க, அது பூணூல் போடுற நிகழ்ச்சிக்கு அவர் போனா நீங்க ஏன் தயா தக்கன்னு குதிக்கிறீங்க? அப்ப பூணூல்ங்கிறது பிராமணர்கள் மட்டும் தான் போடுவாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதுவே உங்களோட அறியாமை தானே. இங்க பல சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து பூணூல் போடுவாங்கங்க. அதுவே தெரியாம நீங்க வந்து பூணூல் போடுறதுனாவே பிராமணன் தான் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு பக்கமா குதிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க, அந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம. இன்னொன்னு நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இங்க காலமா எங்களோட இந்து மதம் அப்படிங்கிறது வந்து அதோட எல்லைகளுக்கு உட்பட்டு என்னென்ன தேவையோ என்னென்ன மாற்றங்கள் செய்யணுமோ அதை அடாப்ட் பண்ணிட்டு சீர்திருத்தங்களை பண்ணிக்கிட்டே வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்க முழுக்க உங்களோட ஆதாயங்களுக்காகவும் இங்க பிரிவினை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்து மக்களோட உணர்ச்சிகளை புண்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதுல வந்து தலையிடுறதுங்கிறது தப்பு. இதை உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. உச்சநீதிமன்றம் பலமுறை சொல்லியிருக்கு, அறநிலையத்துறை வந்து ஆகமத்துல தலையிடக்கூடாது, நீங்க வந்து ஆடிட்டிங் தான் பண்ணணும், கணக்கு வழக்கு தான் பார்க்கணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசின கூட சொல்லியிருக்கேன், கணக்க பிள்ளைக்கு வேலை என்னன்னா அந்த வீட்டுல கணக்கு வழக்க பாக்குறது, கணக்கு வழக்கை எழுதி வச்சுட்டு போறது மட்டும்தான். அந்த வீட்டுல நடு வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு யார் யார் விருந்தாளி வரணும், யார் யார் வெளியே போகணும், யார் வீட்டுக்கு இந்த வீட்டு பொண்ணை கொடுக்கணும், யார் இந்த வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கணும்னு சொல்ற வேலை கணக்கு பிள்ளைக்கு கிடையாது. அதனால அறநிலையத்துறை வந்து அதோட வேலை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை மட்டும் செய்யணும். இன்னும் சொல்ல போனா இந்த அரசுகிட்ட இருந்து கோவில்களை முதல்ல மீட்டு எடுக்கணும். அதுதான் மிகப்பெரிய இன்னைக்கு நமக்கு வந்து இப்ப நீட் ஆஃப் தவறுங்கிற மாதிரி இன்னைக்கு நமக்கு வந்து காலத்தோட கட்டாயம். இந்த தமிழக அரசுல இருந்து அறநிலையத்துறையை வந்து என்னைக்கு எடுக்கிறோமோ அன்னைக்குதான் வந்து தமிழக கோயில்களுக்கு எல்லாம் விடிவு காலம் கிடைக்கும். கஸ்தூரி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க. ஸோ அதற்கு பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. அதாவது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து இப்போ கைது பண்றீங்க அப்படின்னு. ஆனால் கோர்ட்டே சொல்லியிருக்கு, அவங்க சொன்ன ஒரு விஷயம் கண்டிப்பா வந்து தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், அவங்க பேசியிருக்க கூடாது. ஆனால் அவங்க வந்து மன்னிப்பாகவே ஷீ டசன்ட் ஃபீல் சாரி ஃபார் தட். ஸோ அதனால வந்து இது பண்றோம் அப்படின்ட்டு கோர்ட்டு தான் வந்து 29 நாட்கள். ஆனால் இதை எதுக்கு தமிழக அரசையும் திமுகவை எதுக்கு இழுக்கணும்? கோர்ட்டு கொடுத்த தண்டனை தானே. நாங்க என்ன சொல்றோம், கோர்ட் என்ன சொல்லுதோ அதை வந்து நாங்க நிச்சயமா வந்து கட்டுப்படுறோம். இன்னொரு விஷயம், இங்க கஸ்தூரி அவர்கள் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, தனிப்பட அமைச்சு 2 தனிப்பட அமைச்சு ஒரு தீவிரவாதியை தேடுற மாதிரி தேடி இங்க இருந்து போய் அவங்க ஹைதராபாத்ல வச்சு இது தலைமறைவாக இருந்தாங்க. எப்படி அவங்க வீட்டுல தானே இருந்தாங்க, அது எப்படி அவங்க வீட்லயே இருந்தா அது ஒரு தலைமறைவா? நியூஸே இப்படிதான் போடுறாங்க, கஸ்தூரி அவர்கள் தலைமறைவாக இருந்த கஸ்தூரி அவர்கள் அவர் வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டாருன்னு. உன் வீட்லயே நீ உட்காந்தா அது பேர் தலைமறைவா? யார் வீட்லயே போய் உட்காந்துருக்காங்க இல்லை எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னா தலைமறைவுங்களாம். இன்னொன்னு, நம்ம ஒரு செந்தில் பாலாஜி அவர்களோட தம்பி இருக்காருல்ல அசோக், அவர் காணா போய் இப்ப என்ன ஒரு வருஷம் இருக்குங்களா? அவருக்கு கைது பண்ணீங்க, தனிப்பட போட்டீங்களா? ஏங்க அவரெல்லாம் உங்களால கைது பண்ண முடியாதா? அது ஈடி மத்திய அரசு அந்த சைட்ல ஏங்க அப்ப நீங்க காவல்துறை யார் கட்டுப்பாட்டுலங்க இருக்குது? தேடி கொடுக்கறது யார் வேலைங்க? நீங்க என்னங்க நீங்களும் எல்லாருமே இப்படி வந்து திமுகவுக்கு இதாவே பேசிட்டு இருக்கீங்க? காவல்துறை யார் கையில இருக்கு? எல்லாம் இந்த திமுக காரங்க சொல்ற மாதிரி எல்லாம் மேல இருக்கவன் பாத்துக்குவான், எல்லாம் மேல இருக்கவன் பாத்துக்கிறாங்கிற மாதிரி. இனிமே யாராவது இங்க காணா போனா அதுனா கூட அதே மத்திய அரசோட ஈடியை வந்து தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போனோமா உங்களுக்கு? இப்ப காவல்துறை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனையோ விஷயங்கள்ல நாங்க வந்து எவ்வளவு பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் எடுத்து இந்த மாதிரி காவல்துறை வந்து அப்படியே தெரிச்சு ஓடி போய் தனிப்படை போட்டு கைது பண்றாங்களா? இல்லைங்க, ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தியாகி அப்படின்னு சொல்ற. அப்ப தியாகியோட தம்பி எப்படி அவங்க இது பண்ணுவாங்க? அதுதான் உங்களுக்கு இந்த லஞ்சம் ஊழல் எல்லாம் பண்ணி ஆமா நான் வாங்கினேன்னு ஒத்துக்கிட்டு தண்டனையை ஏத்துக்கிட்டு போய் ஒரு வருஷமா ஜெயில உட்காந்துக்கிட்டு இப்ப ஜாமீன்ல வந்திருக்க ஒருத்தர் வந்து உங்களுக்கு தியாகி. ஒரு போற போக்குல ஒரு மேடையில பேசுறாங்க, ஒரு லேடி அவங்க பேசுறாங்க, அவங்க வார்த்தை இல்லைங்க நான் அப்படி சொல்லல, இப்படி தப்பா புரிஞ்சு கொள்ளப்பட்டதுன்னு மன்னிப்பும் கேட்கறாங்க. அப்போ நீங்க உங்களுக்கு என்ன சொல்றீங்க, அது எப்படி ஒரு பொம்பளை அப்படி பேசிடலாம்? ஏன்னா அந்த அம்மா டார்கெட் பண்ணி பேசினது யாரு அப்படின்னா திமுக அந்த குடும்பத்தை பத்தி பேசுறாங்க. நீங்க வந்து தமிழர்களே இல்ல அப்படிங்கிற ஐடியாலஜில பேசுறாங்க. இவங்களுக்கு 2 விஷயம், ஒரு பொம்பளை எப்படி இப்படி பேசலாம், இதுதான் இவங்க பெண்ணியம். அடுத்தது என்னன்னா, ஒரு பிராமண பாப்பாத்தி எப்படி இப்படி பேசலாம்? இவங்க போஸ்ட்லயே பாருங்க, மாமிக்கு எப்படி இவ்வளவு திமிரு, மாமி எப்படி இப்படி போடலாம், ஆபாச நடிகை கஸ்தூரி, எவ்வளவு வன்மத்தை கக்குறாங்க. இவங்க என்ன பெண்ணிய போராளிகள், நாங்க தான் பெண்ணுரிமை வாங்கி கொடுத்துருக்கோம், நாங்க மட்டும் இல்லைன்னா இங்க பெண்கள்லாம் வெளியே வந்து பேச முடியுமாங்கிறாங்க. பொது வழியில வந்து பேசுற பொண்ணுங்களை எல்லாம் இப்படி வண்டையா பேசுறாங்க, அசிங்கமா திட்டுறாங்க, கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. இதை பண்றதுலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக குரூப். நீங்க என்னங்க பெண்ணுரிமை போராளிகள், நீங்க என்ன பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க? அப்ப பெண்கள் உங்களுக்கு இன்னமும் கூட இந்த 2024 கூட பொது வெளியில பெண்கள் வந்து பேசினா உன்னால பொறுத்துக்க முடியல. என்னமா அவளை கேவலமா அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், வார்த்தையால எப்படி அவளை அசிங்கப்படுத்தணும்ன்றத பாக்குறீங்க நீங்க. அந்த புறத்துல தெலுங்கர்கள் அப்படின்றவங்க அந்த புறத்துல வந்து சேவை பண்ண வந்தவங்கன்னா அவங்க ஒரு கொச்சப்படுத்தின என்ன வார்த்தை சொன்னாங்களோ அந்த வார்த்தைக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. அவங்க தப்பா சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க அதுக்கான மன்னிப்பு கேட்டிருக்காங்க, அது கோர்ட்ல இது பண்ணிக்கலாம். நாங்க சொல்றது இவங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்றதான் நான் சொல்றேன். இதையே யூடியூப் ரூட்டர்ஸ் வந்து சிவபெருமான் என்ன சொன்னாரு, அப்ப இதே மாதிரி ஊபிஸ் குச்சாங்களா?
ஆராசா என்ன பேசியிருக்காங்க, இந்து மக்களை பத்தி என்னென்னலாம் பேசியிருக்காங்க. செந்தில்குமார் என்ன பேசினாரு, ஒரு பூமி பூஜை போடுற இடத்துல வந்து அசிங்கப்படுத்தினார்ல. அப்போ அப்பயும் நீங்க இதே ஸ்டாண்ட் எடுத்தீங்களா? நாங்க எவ்வளவோ பேர் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோங்க, ஏங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு. அப்பெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்களா? தனிப்பட போடுறீங்களா? அப்போ நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அப்ப எதுக்காக உங்களுக்கு அப்பட்டமான ஒரு சர்வாதிகாரத்தனம்? எங்களை ஏற்றி யாரும் பேசிடக்கூடாது, நாங்க சொன்னதுதான் சட்டம், நாங்க சொன்னதுதான் நடக்கணும். அதே உங்க கட்சியில இருக்கிறவங்க வந்து லஞ்சம் ஊழல் இந்த மாதிரி பிரிவினைவாதெல்லாம் பேசினா அவங்களாம் தியாகிகள், தியாகி பட்டம் கொடுத்து அவங்கள செலவு வச்சிருவீங்க ஊருக்கு ஊரு. என்ன நியாயமா பேசுறீங்க நீங்க பாருங்க. அப்போ நாங்க என்ன கேட்கிறோம்னா, கஸ்தூரி அவர்கள் பேசினதாவே இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, ஒரு அரெஸ்ட் பண்ணாங்களா, அந்த மாதிரி அப்படி பேசினாங்க. இது ஒரு சாதாரணமா கடந்து போற விஷயத்த மீடியாக்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பற்றி எரியுது 2-3 நாளா. இனி யாரும் இந்த மாதிரி பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க ஹைலைட் பண்றாங்க. அப்ப மிரட்டுறீங்க, இனிமே யாரும் எல்லாம் பேசிடக்கூடாது, அவங்க தலைமை குடும்பத்தை பத்தி யாரும் இது சொல்லிடக்கூடாது, அவங்க எங்க இருந்து வந்தாங்க அதை பத்தி எல்லாம் பேசிடக்கூடாதுன்னு நீங்க ஒரு அப்பட்டமான ஒரு மிரட்டலை கொடுக்குறீங்க. பாத்துக்கோங்க, இதே தான் உங்களுக்கு நிலைமை, தனிப்பட 2 இல்ல அடுத்து 3 போடுவோம், துரத்திட்டு வருவோம் பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு மிரட்டலை கொடுக்குறீங்க. அது மாதிரி பொம்பளைங்களாம் வாயை முடிக்கோங்க. அது என்ன, ஒரு பொம்பளை எவ்வளவு திமுறா பேசுறது, ஒரு பாப்பாத்தி இப்படி பேசுறது. இவங்களுக்கு இந்த பயம் ஒண்ணு என்னன்னா, இவங்க தொடர்ந்து அடிக்கிறதுக்கு ஒரே ஆள் வந்து இந்த பிராமணர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, பிராமணர்கள் வந்து பயந்த சமூகம், அவங்க என்ன பண்ண போறாங்க சொல்லுவாங்களோ, ஊருக்கு இடிச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு என்ன வேணும்னாலும் அவங்கள தான் போட்டு அடிப்பாங்க. பிராமணியம், பார்ப்பனியம், பிராமணர்கள் தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க, இதெல்லாம் பார்ப்பன ஆதிக்கம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா, இவங்க கிடக்குறாங்க பைத்தியக்காரங்க, இவங்க பேசலாம் நம்ம எதுக்கிட்டான்ட்டு அவங்க அமைதியா போவாங்க. இன்னைக்கு பிராமணர்களே வந்து இந்த குரல்கள் வந்து வலுத்து ஒலிக்க ஆரம்பிக்குது. நீ ஏன்டா எங்க சமூகத்தை நீ இந்த மாதிரி பேசுற, நாங்க என்ன பண்ணோம், நாங்க எப்படி இது பண்ணோம். அவங்க இன்னைக்கு டேட்டாவோட புள்ளி விவரத்தோட வெளியில வராங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களால பொறுத்துக்க முடியல, என்னடா இது, இவங்களதான் வந்து இது பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு இவங்களே எடுத்து பேசுறாங்க, கேள்வி கேட்கறாங்க, குரல் கொடுக்குறாங்க. இப்ப எப்படியே விட்டா சரியாகாது. இப்ப இந்த மாதிரி மிரட்டி வச்சா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இனிமே எவனும் பேசக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான வேலை தான் இந்த மாதிரி அப்படியே ஒட்டுமொத்த மீடியாவும் அப்படியே பத்தி எரியுது. 2 நாளா அங்க போனாங்களாம், இங்க நின்னாங்களாம், பவுடர் அடிச்சாங்களாம், பொட்டு வச்சாங்களாம், கட்டிலுக்கடியில இருந்தாங்களாம், பெர்ஃபியூம் போட்டிருந்தாங்களாம், என்னென்ன கதை கட்டி விடுறாங்க. கட்டிலுக்கடியில ஒளிஞ்சிருந்தாங்களா, அங்க ஒரு ஜாஸ்மின் பெர்ஃபியூம் போட்டிருந்தாங்களா, அதனால கண்டுபிடிச்சாங்களாம். அப்புறம் வெளியில வந்தாங்களா, பவுடர்லாம் அடிச்சுட்டு வெளியே வந்தாங்களாம். என்னென்ன சொல்றாங்க. ஆபாச நடிகை கஸ்தூரி கைது, எப்படி இந்த மீடியாக்கள் வன்மத்தை கேட்கறதும் இந்த ஊபிஸ்கள் வந்து பேசுறதும், அப்ப எதுக்காக உங்களுக்கு இவ்வளவு வன்மம்? அதே மாதிரி ஈஷா மையம் பத்தி நக்கீரன் கோபால் அவர்கள் சில கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு. அதற்கு ஓம்கார் பாலாஜி அவர்கள் வந்து அதுக்கு அகேன்ஸ்ட் பண்ணி பேசியிருந்தாரு. அவர் வந்து கோர்ட்ல முன்னாடியே வச்சு அவரையும் கைது பண்ணியிருக்காங்க. நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தாரு. நீதிபதி கண்டிப்பா நீங்க கேட்கணுன்றப்போ, வேணா நீங்க கேட்டேன்னு சொல்லி நான் கேட்கிறேன், நீங்க கேட்டதுக்காக கேட்கிறேன்றப்போ இல்ல நீங்களாக கேட்கணும் அப்படின்னு சொன்னப்போ கேட்க மாட்டேன்னு மறுத்திருக்காரு. அவரையும் வந்து ஜெயில் பண்ணியிருக்காங்க. ஒரு தப்பு பண்றவன் மீசியை முறுக்கிக்கிட்டு நான் ஆம்பளைன்னு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தப்பு பண்ணாம நீ தப்பு பண்றடான்னு சொன்னவங்க எதுக்குங்க வந்து மன்னிப்பிக்கணும்? ஏன்னா நக்கீரன் கோபால் அவர்களுக்கு தான் இது வேலை. யாரை பத்தி வேணா என்ன வேணா பேசிடுவாரு. பேசிட்டு அடுத்து ஒரு பெட்டி செய்தியா இது வந்து தப்பா பேசிட்டோம் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டு போடுவாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப கைவந்த கலை. வாய்க்கு வந்ததை பேசுவாங்க. அவங்க பேசுறத பாத்தீங்கன்னா அப்படியே பக்கத்துல நின்று பார்த்த மாதிரி பேசுவாங்க. இந்த நான் ஏற்கனவே ஆளுநரா இருந்தார் பாருங்க, அவர் என்ன கேவலமா பேசுனாங்க அந்த நிர்மலா அப்படிங்கிற பாவம். அவர் பன்வாரிலால் புரோஹித் வந்து அவரே பாவம் வயசான மனுஷன், அவருக்கு என்னமோ டெய்லி பெண்களை வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க நிர்மலா தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எவ்வளவு அவதூறுல பரப்பினாரு. கடைசியில கோர்ட்ல என்ன தீர்ப்பாச்சு, என்ன வந்துச்சு? இவர் பக்கத்திலே இருந்து பார்த்த மாதிரி சொன்னாரு, ஏன்னோ நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், என்கிட்ட ரெக்கார்டு இருக்குன்னு. வாயை திறந்தாலே பொய்யை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனா இவங்க பேர் வச்சிருக்காங்க பாருங்க, நல்ல கண்ணன் பேர் எடுத்து நொல்ல கண்ணனுக்கு வச்சானான்ற மாதிரி நக்கீரன் பேர் வச்சிருக்கிறாங்க. நக்கீரன்கிறவர் நம்மளோட எவ்வளவு பெரிய ஒரு குரு. அவர் வந்து சிவபெருமானே நேர்ல வந்தப்ப நீ நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்னவர் அவரு. ஆனா இவங்க காசுக்காக கண்டதையும் செய்யறவங்க, கண்டதையும் பேசுறவங்க. அப்ப இவங்களுக்கு வந்து நக்கீரன் முதல்ல பேர் வச்சிருக்க, முதல்ல இவங்க மேல ஒரு கேஸை போடணும். இது வந்து எங்களோட இந்து தர்மத்தையே வந்து நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க, இந்து குருமார்களை அசிங்கப்படுத்திருக்கேன்னு முதல்ல இவர் மேல கேஸை போடணும். அப்படிப்பட்ட ஒரு மேல வந்து பேசுறப்போ அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இல்ல இப்ப மிஸ்ஸிங் வந்து நடந்திருக்கு ஈஷால. அதே மாதிரி நிறைய பெற்றோர்கள் முன் வந்து சொல்றாங்க. அதுதான் அவர் வந்து கோவிலுக்கு போறாங்க, ஒரு கோவில்ல லட்சக்கணக்கான பேர் போறோம்னு வச்சுக்கோங்க, கோவில்ல யாராவது காணா போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது எப்படி கணக்கு? கூட்டிட்டு போறவங்க இங்க கூட்டத்துல தொலைஞ்சு போயிருக்கலாம், வழிமாறி போயிருக்கலாம். அப்போ அந்த கோவில்ல இருக்கிறவங்க மேல நீங்க தப்பு சொல்லுவீங்களா? இப்போ ஈஷாவுக்கு எவ்வளவோ பேர் லட்சக்கணக்கான பேர் போயிட்டு வராங்க. அதுலயே அவங்க தெளிவுபட சொல்றாங்க 6 கேஸும் என்னமோ தான் இருக்கு, அதுல 5 பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரே ஒண்ணுதான் மிஸ்ஸிங், அதுவும் ப்ராசஸ்ல இருக்குன்ட்டு. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் போயிட்டு வர்றதுல ஒரே ஒருத்தர் காணா போயிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல வீட்டு திறமை எவ்வளவோ இருக்கலாம். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
டெய்லி 10 பேர் மிஸ் ஆகுறாங்கிற மாதிரி சொல்றீங்க. எதுக்கு நீங்க வந்து நாங்க தான் கேட்கிறோம், எதற்கு நீங்க உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இந்து கோவில்கள் இருக்கக்கூடாது, இந்துக்களுக்கு இருக்கிற குருமார்கள் இருக்கக்கூடாது, இந்து மதத்தை பேசுற ஒரு ஆதீனங்களோ மடங்களோ எதுவுமே இருக்கக்கூடாது. இப்ப எதுக்கு ஈஷாக்கு இவ்வளவு பேர் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறான்? அப்ப அவங்கள டார்கெட் பண்ணணும் அதானே உங்களுக்கு? இல்ல அங்க ஈஷால இருக்க ஒரு டாக்டர், அதாவது இந்த மொபைல் வேன் அந்த மாதிரி மாப் வேன்ல போற ஒரு டாக்டர், அவர் வந்து ஒரு கிராமத்துல குழந்தைங்களுக்கு சிகிச்சை கொடுக்க போகும்போது அந்த குழந்தைங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறார். சோ அதெல்லாம் தான் அவரை வந்து சப்ஜெக்ட் பண்றாங்க. ஈஷா யோகால அவங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்க ஒரு டாக்டர். இப்ப நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்டர் இருக்கிறாங்க, அரசு பள்ளிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த அரசு உடற்கல்வி ஆசிரியர் வந்து இந்த திருச்செந்தூர்ல இந்த பெண்களை இவ்வளவு ஹராஸ் பண்ணிருக்காரு. அவர் வந்து ஒரு அரசு இதுல இருக்கிறாரு, உதவி பெரும்பல்ல இருக்காருன்னா அப்ப நீங்க அரசு தான் பொறுப்புன்னு சொல்ல முடியுமா? அவங்க நிறைய பேரை வந்து வேலைக்கு அமர்த்துறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஈஷா யோகா மையத்துக்குள்ள இருக்கிற இவங்க எல்லாம் வந்து குருமார்கள், அவங்க சன்னியாசினிகள், அவங்க எல்லாம் வந்து இவரே வந்து பர்சனலா ட்ரெயின் பண்ணி உருவாக்குறவங்க. இந்த மாதிரி வெளியில சர்வீஸ்க்கு போறவங்க எல்லாம் டெப்ளாய் பண்ணுவாங்க. நீங்க இந்த மாதிரி அதுக்கு போங்க, உங்களுக்கு இவ்வளவு கொடுத்துறோம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டாக்டர் பண்ணாங்கன்னா நாங்க என்ன சொல்றோம், நாங்க வந்து மித்தத்தை சேர்ந்தவங்க மாதிரி எங்க இதுல இருக்கவங்க தப்பு பண்ணாலும் சரிதான் அப்படின்லாம் நாங்க வந்து சொல்றது கிடையாது. தப்பு பண்ணா நிச்சயமா அவங்கள தண்டனை கொடுங்க, அந்த டாக்டர் மேல நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும். அது மிகப்பெரிய தப்பு. நீங்க வந்து சர்வீஸ் பண்றேன்னு போயிட்டு அங்க இருக்கிறவங்களை வந்து அபியூஸ் பண்றேன்னா நிச்சயமா வந்து அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா நீங்க எதுக்காக திட்டமிட்டு இல்லாத சொல்றீங்க? இது வரைக்கும் நீங்க 100 கேள்வி கையை நீட்டி இருக்கீங்க ஈஷா யோகா பத்தி. ஏதாவது ஒண்ணு ப்ரூவ் ஆயிருக்கா? நீங்க செய்யறது எல்லாத்தையும் அவர் வந்து கோர்ட்ல போய் இல்லன்னு தீர்ப்பாகி வருது இல்ல. அப்ப நீங்க இந்த கையை நீட்டி குற்றம் சொல்றது எல்லாத்தையும் சத்தமா சொல்றீங்க. ஆனா கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வரதோ ஒரு சின்ன இதுலயாவது சொல்றீங்களா? நீங்க சொல்றதே கிடையாது, மக்கள்கிட்ட கொண்டு போறதே கிடையாது. அப்ப எதற்காக திட்டமிட்டு நீங்க வந்து இந்த இந்து மதத்து மேல உங்களுக்கு இவ்வளவு ஒரு வெறுப்பு? எதுக்காக நீங்க இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் நீங்க கேக்குறோம். இப்ப இந்த உங்க கஸ்தூரி அவர்களோட கைது, இந்த ஓம்கார் பாலாஜி அவர்களோட கைது, இதெல்லாம் நீங்க பாருங்க. இப்போ ஓம்கார் பாலாஜியோட கைது பண்ணான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் நினைக்கிறேன், அங்க அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து போராட்டம் பண்றாரு, அவரையும் வந்து கைது ஆர்ப்பாட்டம் பண்ணா அவங்களுக்கு அது பண்றாங்க. அதுதான் சொல்றேன். ஆனா நீங்க வந்து SDPIல வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு வந்து பர்மிஷன் கொடுப்பீங்க. அங்க போய் PFI எல்லாம் வந்து ராணுவத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வேல்முருகன் அவர்கள் பேசுவாங்க. எப்படி வந்து ஒரு தீவிரவாதத்தால தடை செய்யப்பட்ட இயக்கத்தை வந்து ராணுவத்தோட கம்பேர் பண்ணி பேசுவாங்க? தொடர்ந்து எங்களோட கோவில்கள் மேல நீங்க வந்து ஆதிக்கம் செலுத்துறீங்க, எங்களோட குருமார்கள் மேல வந்து நீங்க வந்து ஒரு அவதூற பரப்புறீங்க, உங்களோட இந்து மத நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க, இந்து மதத்துக்காக குரல் எடுப்பவர்களோட குரல் விலைகள் நெரிக்கப்படுது. அப்ப நீங்க என்ன ஆட்சி நடந்துகிட்டு இருக்கீங்க? எதுக்காக இவ்வளவு ஒரு அப்பட்டமான வந்து ஒரு ஒடுக்குமுறை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அதுதான் எங்களோட கேள்வியா இருக்கு. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.